இந்த சமூகத்துல பொது புத்தியில ஒண்ணு இருக்குல்ல. வெள்ளை, கருப்பு. அது வந்து அதுக்கு எந்த மீனிங்குமே இல்லன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால், அந்த பொது புத்தியில ஒண்ணு தொடர்ச்சியா ஒண்ணு சொல்லப்பட்டு, சொல்லப்பட்டு அது அப்படியே மண்டையில வந்து அப்படி பதிஞ்சு போய் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு நீங்க அப்படி பிஹேவ் பண்ற ஒரு ஆள், அப்படி அத பத்தி பேசுற ஒரு ஆள்ட்ட போய் கேளுங்க. அது என்ன? அப்படின்னு கேட்டா சொல்லத் தெரியாது. இப்படி நமக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லத் தெரியாமலே நம்ம பொது புத்தியில போட்டு நம்மள உள்ள வச்சிருக்கோம். அப்படி ஒண்ணு தான் இது. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் அத கேட்டுருக்கேன். கருப்பு. எங்க வீட்ல எல்லாரும் கலரு. அப்போ அத சுத்திய ஒரு நாடகம் நடக்கும் பாருங்க. அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்ப நான் அது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அந்த கருப்புங்கிறது ஏதோ ஒரு அன்டச்சபிலிட்டி மாரியே வளர்ந்த ஒரு ஆள் நான். எனக்கு எங்க எனக்கு வந்து படிப்பு வராது. நான் வந்து 10வது தான் படிச்சேன். 10வது படிக்கும்போது நான் எக்ஸாம் எழுதும்போது, ஒரு ஒரு பேராகிராஃப். ஓகே. இந்த பேராகிராஃப் மட்டும் நான் 1 மாசம் மண்டையில ஏத்துவேன். அங்க போய் உட்கார்ந்தேன்னா அது ஒண்ணுமே வராது. இதுக்கும் கனெக்ஷனா? ஓ! அப்படின்னா இருக்கு. ஓ! இருக்கு. இங்கேயே என்ன உடைச்சுட்டாங்க. நான் யாருன்னு தேடுறது ஆரம்பிக்கிறேன்ல, அத உடைச்சுட்டாங்க. அப்ப நான் அடுத்த ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் யாருன்னே எனக்கு புரியாம போய் இதுக்கு சுத்துன காலங்கள் உண்டு.